இயேசு கிறிஸ்துவின் 5 புனித காயங்கள் அவர் சிலுவையில் அறையப்பட்டபோது பெற்ற 5 உடல் காயங்களை குறிக்கின்றன. இந்த காயங்கள் கத்தோலிக்க பக்தியில் ஆழமாக மதிக்கப்படுகின்றன, ஏனெனில் அவை மனிதகுலத்தின் இரட்சிப்புக்காக கிறிஸ்துவின் துன்பத்தையும் தியாகத்தையும் விசுவாசிகளுக்கு நினைவூட்டுகின்றன. முதல் காயம் சிலுவையில் அறையப்பட்டபோது ஆணியால் வலது கையில் ஏற்பட்ட காயம். இரண்டாவது காயம் இடது கையில் உள்ள காயம், இது சிலுவையில் ஒரு ஆணியால் குத்தப்பட்டது. மூன்றாவது காயம் அவரது கால்களை சிலுவையில் பொருத்திய ஆணியால் வலது காலில் துளைக்கப்பட்ட காயம். நான்காவது காயம் பாரம்பரியமாக இடது காலில் உள்ள காயம் கால்களின் இரண்டாவது காயமாக சேர்க்கப்படுகிறது. ஐந்தாவது காயம் இயேசு இறந்த பிறகு ரோமானிய சிப்பாய் ஈட்டியால் குத்திய பக்கவாட்டில் ஏற்பட்ட காயம். யோவானின் நற்செய்தியின்படி ஒரு சிப்பாய் தனது பக்கவாட்டில் ஈட்டியால் குத்தினார், இரத்தமும் தண்ணீரும் வெளியேறின. இது திருச்சபையின் கிருபை மற்றும் சடங்குகளை குறிக்கிறது. பல புனிதர்கள் 5 காயங்களுக்கு ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தனர். அவர் கிறிஸ்துவின் காயங்களில் மாய பங்களிப்பின் களங்கத்தை பெற்றார். கத்தோலிக்கர்கள் கிறிஸ்துவின் அன்பையும் தியாகத்தையும் நினைவுகூர 5 காயங்களை பற்றி தியானிக்கிறார்கள். அவர்கள் மனித மீட்பின் விலையையும் நினைவில் கொள்கிறார்கள். மேலும் அவர்கள் மனந்திரும்புதல் மற்றும் நன்றியுணர்வுக்கான அழைப்பை பற்றி சிந்திக்கிறார்கள். ஒரு பாரம்பரிய பிரார்த்தனை கூறுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 5 புனித காயங்களால் எங்கள் மீது இரக்கம் காட்டி எங்களை காப்பாற்றுங்கள். இப்போது நாமும் அப்படியே ஜெபிப்போமா?